ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிப்போமா? கொலோசையர் 3 அதிகாரம் 16 17 வாசிங்க. கொலோசையர் 2 அதிகாரம் கொலோசையர் 2 16 17. இல்லையா? கொலோசையர் 2 16 17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். ஹல்லேலூயா. பண்டிகைகள், மாத பிறப்புகள், வருஷ பிறப்புகள், இவைகளின் பொருள் யாரை பற்றினது? கிறிஸ்துவை பற்றினது. ஹல்லேலூயா. நான் வருதுன்னு கடைசியில் வந்துடுச்சு இல்லையா கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. ஒரு மாதமா இதோ வந்துட்டுன்னு எத்தனை பேர் நைட்டு தூங்குனீங்களோ இல்லையோ தெரில. நான் தூங்கலை. எப்படா காலைல 4 மணி வரும் 3 மணி வரும்னு வந்துச்சு. ஹல்லேலூயா. சந்தோஷம் தானே? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இது பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு பாவத்திலிருந்து ஒளி இழந்து போன நிலைமையில் இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஏசப்பா வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அதில் 2வது வசனத்தை பாருங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இயேசு வந்தால் இருள் மாறணும். அல்லேலூயா. இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறந்தால் வெளிச்சம் உண்டாகணும். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒளி இழந்து போன இடத்துல அந்த இயேசப்பாவோடைய ஒளி திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இப்பவும் ஒரு பெரிய கொஸ்டின்னா, கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா வேண்டாமா? அல்லேலூயா. இன்றைக்கி பெரிய காரணங்கள் ஒன்றும் அதுக்கு இல்லை. இன்றைக்கி என்னென்னா, சாத்தான் தந்திரமாக எதை செய்தால் அவனுக்கு வலிக்குமோ அதை செய்யாதபடி தடுக்கக்கு கிறிஸ்துவங்களுக்குள்ளாகவே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டாடக்கூடாது, கிறிஸ்து பிறப்பெல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உண்மையிலே கிறிஸ்து பிறந்த நாளை நம்ம டெய்லி கொண்டாடணும். அல்லேலூயா. டெய்லி கொண்டாடணும். ஆனால் நமக்கு என்ன இல்லை? டைம் இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, எல்லோரும் வெளியூரில் அங்கெங்கன்னு இருக்கிறதுனால நம்ம டெய்லி கொண்டாட முடியாது. ஆனால் டெய்லி கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை தான் கிறிஸ்மஸ். ஆனால் பாருங்கள், முதல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்ட வருஷம் தெரியுமா? கிறிஸ்மஸ் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்கள். டேட்டு நமக்கு தெரியும், அப்படி தானே? எது? டிசம்பர் 25. வருஷம் அது முதல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்ட வருஷம் எழுதிக்கிடுங்க வேணால் 336. சாதா வெறும் 336. முதல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்ட வருஷம் 336. எப்படின்னா, கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு ராஜா 312 கிறிஸ்தவனாக மாறினார். அவர் எப்படி மாறினார்னா, அவருடைய தகப்பனாருடைய மரித்த பின்பு தகப்பனுடைய சேனையில் இருந்த அந்த மிலிட்ரி தளபதி இவருக்கு விரோதமாகவே வந்துட்டு, அவருக்கு பேர் மெசண்டிஸ். இது மெல்வியன் என்கிற ஒரு பாலத்துக்கு முன்னாடி வச்சு இவங்களுக்குள்ள யுத்தம் நடக்க போகுது. இந்த கான்ஸ்டன்டைன் ரொம்ப சின்ன வயசு, வாலிப வயசு. அப்போ எதிர்த்து அப்புறம் நிற்கிறது பெரிய இராணுவ தளபதி.
அவங்களுக்கு யுத்தத்தை பற்றியெல்லாம் நல்லா தெரியும். இப்போ இவர் பயந்து போய் நின்றுக்கிறார் யுத்தம் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் இவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. பிள்ளைங்க வேணால் நீங்கள் கூகுளில் கூட போய் பார்க்கலாம். ஒரு தரிசனத்தை பார்க்குறாரா, ஒரு சிலுவை இவருக்கு முன்பாக வருது. அதில் சொல்லுதான் கங்கர் வித் திஸ் சைன், அப்படின்னா இந்த அடையாளத்தை போட்டு வெற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை இந்த தரிசனத்தை அவர் பார்த்துருக்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியல. அதனால் அந்த படை வீரர்கள்ட்ட எல்லாம் சொல்லி எதையாவது பண்ணி இந்த சிலுவையை போடுங்கன்ட்டார். அப்போ அவங்க கையெல்லாம் கீறி நகத்தை கீறி எடுத்து அந்த பிளட்டை வச்சு எல்லோரும் அவங்க, ஏன்னா அங்கே யுத்த காலத்தில் வேறு ஒன்றும் கிடைக்காதுல்ல, பெயிண்ட்டு கீட்டு கிடைக்காது, எல்லாம் நினச்சது அங்கங்கே அவங்களுடைய ஹெல்மெட்டு, ப்ரெஸ் பிளேஸ்ட்டு, இப்படி எல்லா இடத்துலையும் ஷூ எல்லாத்துலேயும் இந்த சிலுவையை போட்டாங்க. சிலுவையை போட்டுட்டு யுத்தத்தில் பயங்கர வெற்றி கிடச்சிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் பின்னால் யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. சிலுவையின் நிழலில் வந்தால் ஜெயம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெயம் கிடைச்ச உடனே நேராக வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா பேர் எலேனா. அவங்க ரோம பேரரசி, ராஜாவுடைய மனைவி இவங்க அம்மா. அப்போ இவங்க மறைமுகமாக சீக்ரெட் கிறிஸ்டியனாக வளர்ந்துட்டுருக்காங்க. அப்போ இவர் சொல்கிறாரா அம்மாட்ட, அம்மா இன்னைக்கு பயங்கர வெற்றி கிடச்சிச்சு, இப்படி ஒரு சிலுவை அடையாளத்தை போட்டு, ஒரு கிராஸ் அடையாளத்தை போட்டு உனக்கு ஜெயம் கிடைக்கணும், ஒரு 3 இடம் எனக்கு தரிசனத்தை சொன்னால் நான் அதை போட்டேன், பயங்கர வெற்றி. உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், மக்களே நம்ம மறைமுகமாக நம்ம கொண்டு குவித்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவருடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அதன் அடையாளம் தான் அந்த சிலுவை என்று சொல்லியிருக்காங்க. இவர் உடனே அன்னைக்கு இவர் என்ன செய்தார், கிறிஸ்தவனாக மாறிட்டார். யார்? கான்ஸ்டன்டைன். கிறிஸ்தவனாக மாறி 313 என்ன செய்கிறாரு, உலகம் முழுவதும் இனி ஒரே மதம்தான், கிறிஸ்தவ மதம் தான் சொல்லிட்டு பிரகடனப்படுத்தினாங்க. அதுதான் ரோமன் கேத்தலிக். ரோமன் கத்தோலிக். ரோமன் கத்தோலிக்கு அர்த்தம் தெரியுமா? கத்தோலிக்குன்னா இன்டர்நேஷ்னல். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரோமர்கள் சொல்கிற இந்த மதம் தான், கிறிஸ்தவம் தான் இனி இன்டர்நேஷ்னல் மதம். இல்லாமல் ஆர்சின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கிடையாது. அதுக்கு ஒரிஜினல் மீனிங் ரோமன் கத்தோலிக், ரோமன் இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு இவர் பிரகடனப்படுத்திட்டார். அதன் பிறகு என்னாச்சுன்னா எல்லாரும் கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. என்ன செய்தாங்க? எல்லாம் கிறிஸ்தவங்களாகி 335 ஆகும்போது எல்லாருமே கிறிஸ்தவங்களாகிட்டாங்க. ஆனால் இந்த மக்களுக்கு என்னென்னா, ஒரு பண்டிகையை கொண்டாடினா அதை கொண்டாடாமல் இருக்க முடியாது. இப்போ ஒரு டிசம்பர் 25 ஒரு பண்டிகைன்னா மக்கள் கொண்டாடுவாங்க. அப்போ இவங்களுக்கு இப்போ என்ன செய்ய முடியாது, பண்டிகையை கொண்டாட முடியும். ஏன்? இதற்கு முன்பாக ரோமர்கள் இந்த டிசம்பர் 25 சூரிய தெய்வத்துக்கு பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருந்தாங்க. ரா என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா மதத்துலையுமே சூரியனுக்கு ஒரு தெய்வ பதவி கொடுத்துருக்காங்க. சூரியனுக்கு தெய்வ பதவி இல்லாத ஒரே மதம் கிறிஸ்தவ மதம் மட்டுமே. இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் சிருஷ்டி எதுவுக்குமே தெய்வ பதவி கிடையாது. சிருஷ்டிகர் ஒருத்தருக்கு மாத்திரமே தெய்வம், இயேசு ஒருவர் மாத்திரமே தெய்வம். இல்லையா? அப்போ இந்த சூரியனுக்கு அவங்க அதை கொண்டாடினாங்க. அது யார் தொடங்கினான்னு சொல்லியாச்சுன்னா, கிறிஸ்துவுக்கு முன் 44ஆம் ஆண்டில் ஜூலியஸ் சீசர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூலியஸ் சீசர், அவருக்கு பேரில் தான் ஜூலை மாதம் வருது. அதுக்கு அடுத்து இருந்த ராஜா பேர் அகஸ்டஸ் சீசர், அதுதான் ஆகஸ்ட் வருது. இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் அவங்க பேர் வச்சு தான் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஜூலியஸ் சீசர் என்ன செய்கிறாருன்னா, கிறிஸ்துக்கு முன் 44 அவர் ஒரு இந்த யூதர்களுக்கு ஒரு பண்டிகையை பார்க்குறாரு. யூதர்கள் பயங்கரமாக ஒரு பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. பயங்கர சந்தோஷப்பட்டு பயங்கரமாக லைட்டெல்லாம் போட்டு ஒளியெல்லாம் போட்டு ஸ்டாரெல்லாம் கட்டி பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இவன் அந்த பண்டிகையை பார்த்து அதன்பால் ஈர்க்கப்பட்டு இவன் என்ன செய்கிறான், நாமளை என்ன செய்வோம், இந்த சூரிய தெய்வத்துக்கு இந்த பண்டிகையை கொண்டாடுன்னு சொல்லிட்டு அந்த டிசம்பர் 25 தான் சூரிய தெய்வத்துக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டு கொண்டாடினான். அந்த யூதர்களுக்கு அந்த பண்டிகை எப்படி தெரியுமா? அது கிறிஸ்துவுக்கு முன் 167 ஒரு ஆன்டியோகஸ் எபிஃபானஸ்ங்கிற ஒரு சிறிய நாட்டு தளபதி எகிப்தில் யுத்தம் பண்ண போய் அங்கே தோல்வியடைந்து அந்த விரக்தியில் திருப்பி வரும்போது நேராக எருசலேமுக்குள்ளே புகுந்து இந்த யூதர்களை சின்ன பின்னமாக யுத்தம் பண்ணி நாசமாக்கி தேவாலயத்தில் பண்ணியை கொண்டு பலியிட்டு அந்த துர்தேவதைகளுக்கு தேவாலயத்துக்குள்ளே வச்சு ஆராதனை பண்ணி பலி கொடுத்து தூபம் காட்டினான். இதனால் இந்த யூதர்கள் எதிர்த்து நின்னவுடனே இந்த யூதர்களை அவன் பயங்கரமாக கொலை பண்ணான்.
அப்போ தான் அந்த தேவாலயத்து உப்பரிகையின் மேலே வந்து கர்ப்பிணி ஸ்திரீகளெல்லாம் மேலே கொண்டு மேலேருந்து கீழே தள்ளி போட்டு கொலை பண்ணான். இவங்க என்ன செய்தாங்க, எல்லாம் பயந்து பக்கத்தில் இருக்க மலைகளுக்கு ஓடிட்டாங்க. அப்போ அந்த ஆலயத்தின் பிரதான ஆசாரியராக இருந்தவருக்கு பேர் வந்து மத்தாத்தையாஸ். அவருக்கு மூத்த மகனுக்கு பேர் யெகூதா. இந்த யெகூதா என்ன செய்தான், அவனுக்கு கூட சேர்ந்து ஒரு 20-25 வாலிபர்களை சேர்த்துக்கிட்டு 22 வருஷமாக அவங்களுக்குள்ள யுத்த பயிற்சி எடுத்துக்கிட்டு 2 வருஷம் கழிஞ்சு வந்து இந்த எருசலேமை திரும்ப பிடிச்சி தேவாலயத்தை திரும்ப பிரதிஷ்டை பண்ணாங்க. அல்லையா? தேவாலயத்தை சுத்திகரித்து இழந்து போன ஒளி திரும்ப வந்தது என்று சொல்லி எல்லா தேவாலயங்கள் முழுவதையும் கழுவி சுத்திகரித்து விளக்குகள் எல்லாம் போட்டு லைட்டுகள் எல்லாம் போட்டு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி பயங்கரமாக கொண்டாடினாங்க. அவங்க கொண்டாடுறது தான் இந்த டிசம்பர் 25ஆம் தேதி தொடங்கி 8 நாள் அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகைக்கு பேர் வந்து ஹனுக்கான்னு சொல்லுவாங்க. ஹன்னு சொல்லியாச்சுன்னா பிரதிஷ்டை, இக்கான்னு சொன்னால் ஒளியின் பண்டிகை. அல்லையா? இந்த ஒளியின் பண்டிகையை தான் இந்த யூதர்கள் கொண்டாடினதை பார்த்து தான் ஜூலியஸ் சீசர் பார்த்தா இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த சூரிய தெய்வத்துக்கு வேண்டி இதை கொண்டு வந்துட்டான். இப்போ ரோமர்கள் கான்ஸ்டன்டைன் வந்து கிறிஸ்தவனாக மாறி எல்லாம் கிறிஸ்தவங்களாக மாறின பிறகு இப்போ ஒரு பண்டிகை கொண்டாட முடியாது. ஏன்? இது வரைக்கும் அவங்க யாரும் கொண்டாடினாங்க, சூரிய தெய்வத்துக்கு. இப்போ கொண்டாட முடியாது. ஏன்? இப்போ எல்லோரும் என்ன ஆகிட்டாங்க, கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், 336 இதை வந்து கிறிஸ்டோ மாஸ் ஆக்கிட்டான். கிறிஸ்டோ மாஸ்னா கிறிஸ்துக்காக கூடுகிற ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற கூட்டம் சொல்லிட்டு கிறிஸ்டோ மாசாக்குன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கிறிஸ்துமஸ். அல்லையா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்கள், அந்த பண்டிகை எங்கேருந்து வந்தது, தேவாலயத்தை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ணது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், உலகத்தில் எல்லாருமே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அப்படி தானே? மனுஷங்க கொண்டாடணும் பரவாயில்ல, யானைக்கு நாய்க்கு ஆடு மாடுக்கெல்லாமே என்ன செய்கிறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை 2 தடவை என்ன செய்தார், சுத்திகரித்தார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒருக்கா, ஊழியத்தின் கடைசியில் ஒருக்கா. அப்படிப்பட்ட இயேசுவுக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடிடுவோம் சொல்லிட்டு இந்த கான்ஸ்டன்டைன் அந்த பண்டிகை நாளை கிறிஸ்துவின் பிறந்த நாள் பண்டிகை, கிறிஸ்துவுக்காக கூடி கொண்டாடுகிற பண்டிகை என்று சொல்லி கிறிஸ்துமஸாக அறிவித்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்துமஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லையா? பாருங்க, இந்த இயேசுப்பா இந்த பூமியில் வந்ததுனால அவருக்கு பேர் என்னாச்சு, கெட்டுப்போச்சு. அல்லையா? ஏன் பாருங்க, இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை அவர் தெய்வம் இல்லை. அந்த காலத்திலே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இவர் பிசாசுகளின் தலைவன், இவர் சாப்பாட்டு பிரிய சொல்கிறாரு. ஆனால் அவர் பாருங்கள், அவருடைய பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாதுன்னு இந்த பூமியில் வந்தார். வேதம் சொன்னது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ ஒருவனும் கெட்டு போகாமல் அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லையா? இன்னைக்கு அநேக இடங்களில் ஆண்டோடைய பேர் வந்து கெட்டு போயிருக்குது. ஆனால் அவர் பார்த்தாரு, என்னன்னாலும் என் ஜனத்தை நான் கைவிடக்கூடாதுன்னு அவர் தன்னுடைய பேர் கட்டலாம் பாருங்க, இந்த பூமியில் வந்து நம்ம இன்னைக்கு உருவாக்கி எடுத்துருக்கிறார். அல்லையா? அல்லையா? ஒரு மனுஷன் கூட கெட்டு போகிற யாருக்கும் சித்தம் இல்லை, ஏசப்பாக்கு சித்தம் இல்லை. அல்லையா? அதுக்காக தான் அவர் எங்கே வந்தார், பூமியில் வந்தார். அல்லையா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஏன் வச்சாங்கன்னு தெரியுமா? கிறிஸ்மஸ் ட்ரீ ஏன் வச்சாங்கன்னா, அந்த காலத்தில் அப்போ பயங்கர பனி. இந்த பனியில் என்ன செய்யும் தெரியுமா, எல்லா இலையும் உதிர்ந்து போயிடும், இலையே இருக்காது. அப்போ இவங்களுக்கு இந்த என்ன செய்தாங்க, இந்த பைன் ட்ரீன்னு ஒன்று உண்டு. பார்த்துருக்கீங்களா? பைன் ட்ரீ பிள்ளைங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கே டூருக்கு போனாலும் பார்த்துருப்பீங்க. அந்த பைன் ட்ரீயில் வந்து ஒரு காலம் என்ன செய்யாது, இலை உதராது. ஸோ இந்த முதல்ல லாட்வியாங்கிற ஒரு கண்ட்ரியில் ஒரு ஆள், அவர் இந்த பைன் ட்ரீயை வெட்டி கொண்டு அவருக்கு வீட்டுக்குள்ளே வச்சு அதில் வந்து விளக்குகள் எல்லாம் வச்சு இந்த மெழுகுத்திரி கேண்டில்லாம் கொளுத்தி அவர் வந்து முதல்ல இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை தொடங்கி விட்டார். அதன் பிறகு அதை உலக அளவில் பிரசித்திப்படுத்துகிறாருன்னா மார்ட்டின் லூத்தர். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? யார் அவர்? ரோமன் கத்தோலிக்கிலிருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்துடும். அவர் தான் தொடங்கினது ப்ரோட்டஸ்டாண்ட்.
அவர் வந்து 1521 முதல்ல இந்த மரங்களை தேவாலயத்துக்கு உள்ள வெளியில் வீடுகளில் எல்லா இடத்தையும் வச்சு அதிலே வந்து இந்த கேண்டில்லாம் வச்சு அவர் தான் உலகம் முழுவதும் இதை பிரகடனப்படுது. அவர் வந்து 1512 அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணி வரலன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே இருந்திருக்க மாட்டோம். அல்லையா? அவர் தான் நம்ம இந்த பெந்தேகோஸ்தே இந்த ப்ரொட்டஸ்டன்ட் வரதுக்கு காரணமாக இருந்தவர் மார்ட்டின் லூத்தர். அல்லையா? பாருங்கள், அதன் பிறகு என்னது இன்னொன்று கிறிஸ்மஸில் என்ன விசேஷம்? இந்த கடந்து ஆடினாங்களே கிறிஸ்மஸ் தாத்தா உருண்டு இந்த கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னா நிக்கோலோஸ்னு ஒருத்தர். அவர் வந்து ஜெர்மனியில் பெரிய பணக்காரர், பிள்ளைகள் ஒன்றும் இல்லை. அவர் என்ன செய்வாராம், இந்த பண்டிகை தினம் அன்னைக்கு நிறைய கிஃப்ட்டு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னையாக ராத்திரி கொண்டு வச்சுட்டு போயிடுவாராம். அவர் அந்த பனி கரடி வண்டியில் போவாராம், போய் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னையாக கொண்டு வச்சுட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் இந்த பிள்ளைகள் வெளியே போய் பார்க்கும்போது என்ன இருக்கும், கிஃப்ட் இருக்கும். அப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க ஆண்டவர் தான் தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்காலத்தில் ரோம் அரசாங்கம் அந்த நிக்கோலஸுக்கு என்ன பண்ணாங்க, புனிதர் பட்டம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? செயின்ட் நிக்கோலஸ். அதுதான் என்னது, சாண்டா கிளாஸ். புரியுதா உங்களுக்கு? சாண்டா கிளாஸ் வந்தது, செயின்ட் நிக்கோலஸ் தான் சாண்டா கிளாஸாக வந்தது. ஆனால் அது வந்து என்னது இல்லை, தெய்வம் இல்லை. கிறிஸ்மஸ் ட்ரீயும் தெய்வம் கிடையாது. மற்ற மதங்களில் மரத்தை சுற்றி வருவாங்க, மரத்தை தொழுதுவாங்க. கிறிஸ்தவத்தில் கிடையவே கிடையாது. அல்லையா? கிறிஸ்தவத்தில் எல்லா பண்டிகையின் பொருளும் கிறிஸ்துவை பற்றினது மாத்திரமே. கிறிஸ்து மாத்திரமே தெய்வம், இயேசு ஒருவர் மாத்திரமே தெய்வம். அல்லையா? சரி, இப்போ நம்ம பார்ப்போம் மத்தேயு 1ஆம் அதிகாரம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா ஓரளவு கிறிஸ்மஸ் எப்படி வந்துன்னு? எங்கே தெரிஞ்சது? சரி, ஆக்சுவலி ஒரு யூதர்களுக்கு பண்டிகை தான் அது. அந்த கான்ஸ்டன்டைன் வந்து பார்த்தா எதுக்கோ கொண்டாடுறத ஏசப்பாக்க பிறந்த நாள் சொல்லிட்டு கொண்டாடுறது சொல்லிட்டு தொடங்கி விட்டது தான் இது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டு வருகிறது. அநேக எதிர்ப்புகள் இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய காரியத்தை கிறிஸ்தவத்தை ஒருத்தரும் தடை பண்ணவே முடியாது. அல்லையா? இது வளர்ந்துட்டே தான் போகும் வரை அழிந்து கொண்டு போகாது. அல்லையா? சரி, இப்போ மத்தேயு 1:1 வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனும் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்லிருக்கு, இயேசு யாருன்னு சொல்லியிருக்கு, தாவீதின் குமாரன் இயேசுன்னு சொல்லியிருக்கு. இயேசு தாவீதின் குமாரனா சொல்லுங்க. தாவீதின் வம்சத்தில் வந்தவர் இல்லையா? அது எப்படி? நீங்கள் மத்தேயு 22:42 வாசிங்க. மத்தேயு 22:42 வாசிங்க. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் உடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். தாவீதே அவரை பார்த்து என்ன சொன்னாரா? ஆண்டவரேன்னு சொன்னாரா? அப்போ அவருக்கு அவன் குமாரனாவது எப்படி? அல்லையா? நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஏசப்பா பிள்ளைகள். அப்படி தானே? பிள்ளைகள் தான் அப்பாவுக்கு என்ன செய்ய முடியும்? பிறந்த நாளை கொண்டாட முடியும். நாளைக்கு யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் ஏசு எப்படி தாவீதின் குமாரன் ஆனார் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கள் அப்பா அவர் பட்டாளம் யார்? தேவதாஸ். இப்படி ஏதாவது சொல்லுவோம். அப்படி தானே? நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ தாவீதின் குமாரன் சொன்னால் எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லையா? நீங்கள் வேதத்தை சரியாக படிச்சிங்கன்னா மத்தேயு புஸ்தகத்தில் ஆபிரகாமின் அந்த சன்னதி வம்ச வரலாறு அப்படியே போட்டு சாலோமன் வரைக்கும் ஒரே பெயர்களாக இருக்கும். அதுக்கு பிறகு வர பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா ராஜவம்சத்தில் வந்த பேர்கள். அது யோசேப்பில் வந்து முடியும். அதே நீங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 1 வச்சுடுங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசப்பாவுடைய வம்ச வரலாறு ரிவர்ஸில் போகும். பார்த்தீங்களா? 18 இதில்
23 வாசிங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு யாருடைய குமாரன்? லேவியின் குமாரன். அங்க நீங்க படிங்க, மத்தேயுல படிங்க. அந்த யோசேப்பு யாருக்கு குமாரன் போட்டிருக்கு? மத்தேயு 1ல கடைசியில் போட்டிருக்கு பாருங்க. மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். இங்கே யோசேப்புக்கு அப்பா பேர் என்ன போட்டிருக்கு? மத்தேயுல என்ன போட்டிருக்கு? யாக்கோபு. அப்படிதானே? யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். இங்கே மத்தேயுல யோசேப்போட அப்பாவோட பேர் என்ன போட்டிருக்கு? யாக்கோபு. லூக்கால யாருக்கு போட்டு என்ன போட்டிருக்கு? லேவி, ஏலின். அப்போ பைபிள் மாற்றி சொல்லுமா? சொல்லாது அல்ல இல்லையா? பாருங்க, என்னன்னா இந்த மத்தேயுல சொல்லப்பட்டது அப்படியே அந்த ராஜ வம்சம். நீங்கள் இந்த மத்தேயும் லூக்காவையும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். சாலமோனுக்கு பிறகு 2 தான் வித்தியாசமாக இருக்கும் பேர். சாலமோனுக்கு இன்னொரு குமாரனுக்கு சந்ததியில் வர்றது இந்த லூக்கால் எழுதியிருக்கும். அந்த சாலமோனுக்கு அடுத்து இந்த ராஜ வம்சத்தில் வர்றதெல்லாம் மத்தேயுல எழுதியிருக்கும். ஏன்னா மத்தேயு புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை யாராக காட்டுது? ராஜாவாய். லூக்கா புஸ்தகம் கிரேக்கர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை யாராக காட்டுது? மனுஷகுமாரனாக. சரியா? சரி, இப்போ பாருங்கள். இப்போ இதில் என்னன்னா, அப்போ எப்படி இயேசு தாவீதின் குமாரன் ஆனார்? அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் பாருங்கள், இந்த சாலமோனுக்கு இன்னொரு குமாரன் கடைசி அவங்களுடைய ஒரு மகள் தான் யார்? மரியாள். அல்ல இல்லையா? மரியாள் தாவீதின் வம்சத்தில் சாலமோனுக்கு பிறகு இன்னொரு வம்சத்தில் வந்தவன். அவளும் யார் தான்? தாவீதின் குமாரத்தி. அப்போது இந்த மரியாள் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே மகள். யூதருடைய வழக்கப்படி ஒரே மகள் இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணுற அந்த புருஷனை, மருமகனை சொந்த பிள்ளையாக தத்தெடுத்துடுவாங்க. அல்ல இல்லையா? அப்போ இப்போ இந்த ஏலி யாரை தத்தெடுத்துக்கிட்டாங்க? யோசேப்பை சொந்த பிள்ளையாக தத்தெடுத்தனால இப்போ இவர் யாருன்னா மரியாளுக்கு புருஷன். மரியாள் யார்? தாவீதின் வம்சத்துக்கு வந்தவர். ஆனால் மரியாளோட வயத்தில் தான் ஏசப்பா இருந்தார். அப்படிதானே? மரியாளோட வயத்தில் தானே ஏசப்பா கருவா ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவளுக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. அப்போ மரியாளோட வயத்தில் வந்ததால யோசேப்புடைய இரத்தத்தினால ஏசப்பா உருவாகலை. ஆனால் மரியாளுடைய இரத்தத்தில் ஏசப்பா உள்ள இருந்தார். இல்லையா? அப்போ இப்போ மரியாள் யாரோட வம்சத்தில் உள்ளவங்க தான்? தாவீது வம்சத்தில் உள்ளது தான். அதனால தான் ஏசப்பாக்கு தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்புக்கு பிறந்ததுனால அல்ல, மரியாளுக்கு பிறந்ததுனால. அல்ல இல்லையா? அப்போ பாருங்க, அப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 25:8 வாசிங்க. ஏசாயா 25:8 வாசிங்க. ஒரு மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தராகிய தேவன் எல்லா ஜனத்தின் நிந்தையை என்ன செய்வாராம்? நீக்கி விடுவார். தம்முடைய ஜனங்களின் கண்ணீரை என்ன செய்வாராம்? துடைத்துடுவார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு வந்தால் நம்முடைய நிந்தை மாறணும். இயேசு வந்தால் நம்முடைய கண்ணீர் என்ன செய்யணும்? துடைக்கப்படணும். இயேசு வந்தால் சந்தோஷம். இயேசு வந்தால் இதோ உலகம் முழுவதுக்கும் சமாதானம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், கண்ணீர் இதெல்லாம் இருக்கா? ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசுப்பா வந்தால் என்ன செய்வாராம்? கண்ணீரை துடைப்பார். எல்லாருக்கும் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யார் வரணும்? இயேசுப்பா வரணும். அல்லையா? அவர் 2024 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டார். அல்லையா? இப்போ 2000 வருஷம் தாண்டி வந்துட்டோம். நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்தில் யார் பிறக்கணும்? இயேசு பிறக்கணும். அல்லையா? இயேசு நமக்குள்ள பிறந்தாதான் கண்ணீர் துடைக்கப்படும். இயேசு நமக்குள்ள பிறந்தாதான் நமக்கு சமாதானம் உண்டாகும். இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறந்தால் மாத்திரமே நமக்கு சந்தோஷம் உண்டாகும். கவலைகள் நீங்கும், வேதனைகள் மறையும், வியாதிகள் நீங்கும். எல்லா விதமான அற்புதமும் நடக்கணும்னா இந்த இயேசு நமக்குள்ளாக பிறக்கணும். அல்லையா?
பாருங்க, இங்கே யோசேப்புக்கு மரியாதை வந்து பேசி முடிச்சிருக்காங்க, அப்படி தானே? அவங்க மத்தேயு 1 பாருங்கள், 18 வாசிங்க. மத்தேயு 1:18 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். நல்ல கவனமா கேளுங்க. இப்போ மரியாள் வந்து பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி ஆகிறாங்க. ஆனால் இது வந்து அங்கே யாருக்குமே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? மரியாளுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எழுந்து எங்கே போ? எலிசபெத்துக்கு வீட்டுக்கு போ. ஏன்னா இந்த லேடிஸ்க்கு கன்சீவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 3 months வாந்தி எல்லாம் இருக்கும். அதனால் இது வெளியே தெரியக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? எலிசபெத் வீட்டுக்கு அனுப்பிட்டார். அங்கே 6 மாதம் இருந்துட்டு திருப்பி இங்கே வராங்க. இங்கே வந்து உடனே கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த யோசேப்பு இதை அறியும் போது கல்யாணம் ஆயிருந்தா ஆகலையா? ஆச்சா இல்லையா? அங்கே வசனம் என்ன சொல்லி பாருங்க, அவள் புருஷனாகிய யோசேப்பு. புருஷன் எப்போ சொல்லுவாங்க? கல்யாணத்துக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷன் சொல்ல மாட்டாங்க. கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் ஏன் தள்ளி விடணும்? அவர் கல்யாணமே பண்ணலாம் பண்ணி ஏன் தள்ளி விடணும்? அப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட் நைட்டில் அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் எப்படி கன்சீவாக இருக்கேன்னு. எப்படி இருந்திருக்கேன் அவருக்கு? இப்போ யோசிச்சு பாருங்க. அந்த மரியாளுக்கு அப்பா அம்மா தெரிஞ்ச என்ன இருக்கும்? பாவி இப்படி கெடுத்து போட்டியே, குடும்பமானத்தை கப்பல் ஏற்றிட்டே, இல்லைன்னா கொன்னே போட்டுருவாங்க. யோசேப்பு தெரிஞ்சோன்னா யோசேப்பு என்ன செஞ்சுருக்கணும்? நம்மளை அந்த என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ நமக்கு கல்யாணம் பண்ண மனைவி நைட்டில் வந்து சொல்கிறா, நான் இப்படி கன்சீவாக இருக்கேன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் சொல்லுங்கள்? 6 மாதம் நான் கன்சீவாக இருக்கேன்னு என்ன சொல்லியிருப்போம்? தரன்னு இழுத்து வெளியே கொண்டு வந்து அவங்க குடும்பமான அவ்வளோத்தையும் வாங்கி பிரச்சனை பண்ணியிருப்போமா இல்லையா? ஆனால் இவர் யார்? நீதிமான், ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு ஒரே என்ன ஆயிடுச்சு? வேதனையாக போயிடுச்சு. எப்படிடா இவளை எப்படி தள்ளி விடுறது, இவளை எப்படி கேவலப்படுத்துறது? இவர் யோசிச்சு மனுஷனுக்கு கண்ணீரும் கவலையும் ஆகி உறக்கம் இல்லை. ரொம்ப யோசிச்சா என்ன ஆகும் சொல்லுங்கள்? தூக்கம் வராது, அல்ல இல்லையா? ரொம்ப யோசிக்காதீங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யோசிப்பு யோசிக்கிறான். யோசிச்சு என்ன இல்லை? தூக்கம் இல்லை. 2 நாளாச்சு தூக்கம் இல்லை. 3ஆம் நாள் அவரே டயட்டில் தூங்கிட்டார். நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? தூக்கம் வராது, தன்னாலே உறங்கிடுவீங்க. அவன் தூங்கின உடனே பாருங்கள், ஏசப்பா வெளிப்பட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டது. சொப்பனத்தில் காணப்பட்டனா என்ன? இப்போ அவர் என்ன செய்யிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல 2 நாள் என்ன செய்யலை? தூங்கலை. ஒரே வேதனை. நமக்கு தெரியுமா? சில வேதனை வந்தால் நம்ம நினைச்ச மாட்டோம், தூங்க மாட்டோம், ஒரே புலம்புவோம், அங்கேயும் இங்கேயும் போவோம் வருவோம், என்ன செய்யணும் தெரியாது. கவலைப்படாதீங்க, ஆண்டோடைய பாதத்தில் வச்சிருங்க. அல்ல இல்லையா? இவன் போட்டு புலம்பி கவலைப்பட்டு அழுத பிறகு ஒன்றுமே வரல, இயேசுவும் வரல. எப்போ நிம்மதியாக படுத்து தூங்கினாரோ ஏசப்பா வந்துட்டார். அல்ல இல்லையா? அதனால் நீங்களும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுது, அவர் தம்முடைய ஜனத்தின் கண்ணீரை எல்லா முகங்களிலிருந்து துடைப்பார். தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி விடுவார். அவரை நம்பி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. பாருங்கள், யோசேப்பு நல்லா புலம்பி போகிற ஒன்றும் நடக்கல. நல்ல மனுஷனால அந்த அம்மாவை கேவலப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசிச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டார். தூங்கின உடனே ஏசப்பா வந்தார். அல்லையா? நீங்கள் கவலைப்படுறதுனால ஒன்றுமே நடக்காது. ஒரு ஜான் கூட்ட முடியுமா? குறைக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. என்ன செய்யணும்? ஏசப்பாட்டை விட்டுடணும். அல்லையா? ஏன்னா அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஏசப்பாவுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கணுமோ அது இயேசுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. இவன் கடைசி ஒப்பு கொடுத்துட்டு தூங்கினோடனே வேதம் சொல்லி பாருங்க, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு. கர்த்தருடைய தூதன் சொன்ன யார் பைபிளில்?
யாரு? ஏசப்பா தான். அல்ல சொப்பத்து வந்து என்ன சொல்றாரு பாருங்க, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவமானப்பட்டு வேதனைப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு இருக்கும்போது ஒரு செய்தி என்ன வருது? இந்த உலகத்தின் ரட்சகர் உன்னுடைய மனைவியோட வயதில் வந்து பிறக்க போறார். எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும் பாருங்க. அழுதுட்டு இருந்த யோசேப்புக்கு, கலங்கிட்டு இருந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. ஏசப்பா வந்து உனக்குள்ள பிறக்க போறார். இயேசு வந்து பிறந்தா சந்தோஷம் உண்டாகும். இயேசு வந்து பிறந்தா நிம்மதி உண்டாகும். அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த யோசேப்பு இப்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். அது யாரு? உலகத்தின் ரட்சகர், ஜனங்களின் பாவத்தை நீக்குகிற உலகத்தின் ரட்சகர் வந்து என்னுடைய மனைவியோட வயத்தில் பிறக்க போற, நான் அவருக்கு அப்பா. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா வந்தால் என்ன வரும்? சந்தோஷம் வருங்க. ஏசப்பா வந்தால் நிம்மதி வரும். ஏசப்பா வந்தால் அழுக மாறும், கவலை மாறும், கண்ணீர் மாறும். ஏசப்பா வரலன்னா மாறாது. அல்லையா? பாருங்க, நீங்கள் ஒரு ஆள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆள் இயேசுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து இந்த உலகத்தை ஆளுகிற ஜனங்களை, சன்னதிகளை, ராஜாக்களை கர்த்தர் உங்கள்கிட்ட எழுப்புவார். அநேகருக்கு நன்மையை தெரிவிக்கிற, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற தேவ சன்னதிகள் உங்களுடைய இருந்து எழும்ப செய்வார் கர்த்தர். அல்லையா? உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சொல்ற பாருங்க, சகல ஜனங்களின் பாவத்தை நீங்கி மீட்டு கொடுக்கக்கூடிய இயேசு உங்களிடத்தில் வந்து பிறந்த, நீ என்ன செய்யாத, நீ கவலைப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சந்தோஷப்பட்டு பாருல யோசேப்பு. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார்? புலம்பிட்டு இருந்தார். என்ன செய்வேன், இப்படி ஆகிப்போச்சு, கேவலம் ஆகிப்போச்சு, வெளியே சொல்ல முடியாது, உள்ள சொல்ல முடியாது, கலங்கி தவிச்சிட்டு இருக்கிறாரு. நிம்மதியாக படுத்து உறங்கின உடனே ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, நீ கலங்காத, நீ அழாத. உன்கிட்ட உன் மனைவிட்ட உண்டாயிருக்கிறது வந்து சாதாரணவர் இல்லை, அவர் உலகத்தின் ரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் ரட்சகர் வர வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வந்து பிறக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வரணும். வேதம் சொல்லுது, நீங்கள் உங்களுடைய அல்ல, நீங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறீர்கள். அல்லையா? அப்போ நமக்குள்ளே யார் வரணும்? இயேசு வரணும். எத்தனை பேருக்குள்ளே இயேசு இருக்காங்க? அல்லேலூயா. இயேசு இருக்காரா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வர வர சத்தம் குறைஞ்சிட்டு இருக்கணும், இல்லைன்னா இன்னைக்கு வரணும். அல்லையா? இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில் நமக்குள்ள யார் வரணும்? இயேசு வரணும். அல்லையா? இயேசு வந்தால் தான் நிம்மதி, இயேசு வந்தால் தான் விடுதலை, இயேசு வந்தால் தான் சந்தோஷம். அவர் நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்திலும், ஒவ்வொருடைய இல்லத்திலும் இன்னைக்கு வந்து என்ன செய்யணும்? பிறக்கணும். பாருங்க, அவருக்கு தாவீதின் குமாரன் சொன்னது வந்து பொய் கிடையாது. ஆனால் எப்படி அவர் தாவீதின் குமாரன் அறிந்திருக்கணும். அப்புறம் ஏசப்பா வந்து எங்கே பிறப்பார்னு சொல்லியிருக்கு பைபிளில்? பெத்லஹேமில். பெத்லஹேம்னா என்ன அர்த்தம்? பெத்துனா என்ன? பெய்த்துனா வீடு, ஹெம்னா அப்பம், அப்பத்தின் வீடு. ஏசப்பா இந்த பூமியில் வரும்போது எப்படி வந்தார்? ஜீவ அப்பமாக வந்தார். அல்லையா? அது வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் நானே. அப்போ அதனால தான் அந்த பெத்லஹேமில் அவர் பிறக்க காரணம். இன்னொரு காரணம் என்னது? அவர் தாவீதின் குமாரன் எண்ணப்பட்டார். தாவீதுக்கு ஊர் எது? பெத்லஹேம். ஆனால் யோசேப்பு மரியாதை எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க? நாசரேத்தில். நாசரேத்தில் இருக்கவங்கள ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்படி ஒரு திபேரி ராயங்கிற ஒரு அரசன் கட்டளை போடுறான். எல்லாம் அவன் சொந்த ஊரில் போய் குடிமதிப்படுதுன்னு. இது வரைக்கும் உலக சரித்திரத்தில் எங்கேயுமே கிடையாது. அவங்கவுங்க சொந்த ஊரில் போய் குடிமதிப்படுது. முதல்ல ஏசப்பாவோட சம்பவத்தில் மட்டும்தான் அது நடந்தது. காரணம், அவர் எங்கே பிறக்கணும்? பெத்லஹேமில் தான் பிறக்கணும். மூணாவது காரணம் என்ன? உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் ஆட்டுக்குட்டியானவராய் வந்தார். பெத்லஹேமில் தான் உயர்தர ஆட்டுக்குட்டிகள் வளர்கிற இடம்.
நக்கோடுங்கிற அந்த ஆடு நம்முடைய இயேசப்பா பழுதட்ட உயர்தர ஆட்டுக்குட்டியானவராக வந்தார். அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. இந்த 3 காரணம் தான் இயேசப்பா பெத்லகேமில் பிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசப்பா ஒரு இடத்துல பிறக்கணும்னா ஒரு காரணம் இருக்கணும். ஏசப்பா உங்களுக்குள்ள வந்து பிறக்கணும்னா ஒரு காரணம் இருக்கணும். ஏசப்பா உங்களுக்குள்ள வந்து பிறக்கக்கூடிய காரணத்தை நீங்க உருவாக்கணும். ஏசப்பா உங்களை பார்க்கணும், நான் இவங்களுக்குள்ள போகணும், நான் இவங்க வாழ்க்கையில வரணும் சொல்லி ஏசப்பா வரணும். அல்லையா? வேதம் தெளிவாய் சொல்லுது, நீங்கள் அல்ல நானே உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தை அறியாதிருந்து என் நாமத்தை உங்களுக்கு தரிப்பித்தேன். பாருங்க, ஏசப்பா என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் ஒரு இடத்துல பிறக்கணும்னா அதுக்கேற்ற காரணங்கள் இருந்தால் தான் ஏசப்பா வருவார். அவர் ஒருத்தருக்கு வெளிப்படணும்னா அதுக்கேற்றவர்களுக்கு தான் வெளிப்படுவார். அப்போ நீங்களும் நானும் இந்த ஏசப்பா வந்து பிறக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்ன தகுதி நம்மகிட்ட இருக்கு சொல்லுங்க. பொய் பேச மாட்டோம், பொய் பேச மாறாது, கோவப்பட மாட்டோம், மற்றவங்கள குறை சொல்லவே மாட்டோம். அப்படிதானே? சிரிக்கிறீங்க எல்லாரும். இல்லையா? குறை சொல்லுவோமா? அதுதான் சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறோம், வேறு வழி இல்லை. கோபம் மூக்கில் புல் குத்தி மாதிரி தான். அப்படிதானே? ஆவுனா கோபம். பொய் சொல்லவே வேண்டாம். பொய் நான் சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பொய் வந்து நீங்கள் நினைக்கிற சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு பொல்லாத ஆவி. பொய் சொல்லணும். வேறு என்னென்ன சொல்லுங்கள்? ஏமாத்துறது, சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது எல்லாம் இருக்கா? இல்லை மட்டும் இல்லையா? எல்லாம் இருக்குது. அப்படி தானே? ஆனால் நமக்குள்ளே யார் இருக்கா? அது எப்படி வருவார்? இப்போ சொல்லுங்கள், அது எப்படி வருவார்? வர முடியுமா? நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒன்று தான். அவர்கிட்ட அந்த அந்த பார்ஷியாலிட்டியெல்லாம் கிடையாது. அதுக்குரிய தகுதியான காரணங்கள் இருந்தால் இயேசு வந்து பிறப்பார். 3 காரணங்கள்: தாவீதின் குமாரன், ஜீவாப்பம், ஆட்டுக்குட்டியான. இந்த 3 அந்த பெத்லகேமில், அதுக்கு தான் அங்கே வந்து பிறந்தார். இன்றைக்கி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இயேசு பிறக்கணும்னா அதுக்குரிய தகுதியான காரணங்கள் நமக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம இந்த சொன்ன தகுதி எல்லாத்தையும் இருக்கா? இப்போ பார்த்தோமே, அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அப்படி தானே? அப்போ யார் வரமாட்டா? அப்போ யார் இருப்பா உள்ள? பிசாசு. அப்படிதானே? திருப்பிசாசு இருப்பார் உள்ள. அப்போ இந்த திருப்பிசாசை வெளியே தள்ளிட்டு யார் உள்ளே வரணும்? இயேசு வரணும். அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் பிசாசு இருக்கவே முடியாது. அப்போ பிசாசின் கிரியைகளோ பிசாசின் காரியங்களோ இன்னும் நம்மகிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட யார் இருக்கா? பிசாசு. அப்போ யார் வரல? இயேசு வரல. பைபிள் அப்படி என்ன சொல்லிருக்கு? இயேசு ஒரு ஜெபாலயத்துக்குள்ளே போனார். அங்கு பிசாசு பிடித்த ஒருத்தன் எழும்பி வந்து அலைக்கழித்து கீழே விழுந்தான். இயேசு வந்து அங்கே யார் இருக்க முடியாது? சத்தமாக சொல்லுங்கள். பிசாசு இருக்க முடியாது. அப்போ இன்னும் நம்மக்கிட்ட பிசாசின் கிரியைகள் இருக்குன்னா நம்மக்கிட்ட யார் இருக்கா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இன்னைக்கு ஏசப்பாவுடைய பிறந்த நாள். அல்லேலூயா. நமக்கு டேட்டு தெரியாது, உண்மைதான். ஆனால் இன்றைக்கி தான் பிறந்தார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், இயேசு எனக்குள்ளே வந்து பிறக்கணும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னிடத்தில் தகுதியான காரணங்களை அவர் பார்க்கணும். அல்லேலூயா. சொல்லுங்கள். இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் முடிச்சுடுவோம். சொல்லுங்கள், தகுதி ஆகுமா வேண்டாமா? ஆகணும். அப்போ என்ன செய்யணும்? வேதம் சொல்லாத எதையுமே செய்யக்கூடாது. வேதம் செய்யின்னு சொல்கிற எல்லாத்தையுமே செய்யணும். இதை செஞ்சாதான் இயேசு நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. வேறு நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி பாவங்கள் எல்லாம் பாவம். நியாய பிரமாணத்தை மீறுறது எல்லாமே பாவம். இதை மீறின எல்லாமே பாவம். இது என்ன சொல்லுதோ அதன்படி செய்யா இருக்கிறது எல்லாமே பாவம். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க. கேட்க முன்னே நம்ம பதில் கரெக்டாக வச்சுருப்போம். ஐயோ, கொஞ்சம் முன்னே வந்துருக்கக்கூடாதா? நேற்று தான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்,
அடுத்து கொடுக்கும்போதே கேட்டு தான் கொடுப்போம். எண்ணெய் தருவா அடுத்தானே, ஏமாத்திரப்படாது, கரெக்டாக தரணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, திருப்பி தருவான்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்காத. நம்மளால் முடியுதா? ஹல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுது. இது வித்தியாசமானதுங்க. சிம்பிளானா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு 15 கதை அப்படி இப்படி போட்டு அதுவும் அப்படியே நம்புற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அது என்னது, கை வந்த கலை. அது என்னது, பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற பிசாசு சொல்கிறது. அது எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சிடுங்க, உங்கள் உள்ள பரிசுத்தாவி இருக்கும்போது வாயில் பொய்யின் ஆவி இருக்க முடியுமா முடியாதா? அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாமே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு இந்த ஆகாவை அங்கே போய் விழ வைக்கணும். அவர் வந்தாலும் ஒரு ஆவி வந்து என்ன சொல்லிச்சு, நான் போகிறேன், நான் அவர்கள் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? உள்ளுக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? கர்த்தருடைய ஆவி, கர்த்தர் தந்த தீபம். ஆனால் வாயில் என்ன இருக்குது? பொய்யின் ஆவி. அப்போ நல்லா தெரிஞ்சுடுங்க, நம்ம சர்ச்சுக்கு போகிறதுனால, கர்த்தரை நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுனால நம்மளோட வாயிலேருந்து பொய் வந்துதா வரலையா? வந்தது. அப்படி தானே? அப்போ பைபிள் சொல்கிறது உண்மை தானே? அப்போ நம்ம என்ன நினைச்சணும்? மாறணும். இது ஒன்று சிம்பிளாக ஒரு பொய், ஒரு கோபம், கசப்பு, வெறுப்பு, புறங்கூறுதல், மற்றவங்கள பற்றி பேசுகிறது, பெருமைகள், இப்போ எல்லாத்தையும் என்ன செய்யணும்? விடணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார். எத்தனை பேர்ட்டு நம்மகிட்ட பெருமையே இல்லை? எதாவது ஒன்றில் பெருமையாக இருக்கும் நமக்கு. ஒன்றும் இல்லைன்னா நம்ம பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவனா ஒரு பெருமை வந்துடும். நாங்கள் எங்கே தெரியுமா போகிறோம்? நாங்கள் இப்போ அங்கே போகிறதில்லை. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்? பாஸ்டர் ஜெயசேகர் சர்ச்சுக்கு போகிறோம். நாங்கள் இப்போ பெந்தேகோஸ்தே ஆயாச்சு, மறுபடியும் பிறந்தாச்சு. பெருமையே பாராட்டாதீங்க. ஆவிக்குரியவன் பெருமையை பாராட்ட மாட்டான். பைபிள்லே வசனம், காற்று வருது பொது தெரியாது. அதை மாதிரி எப்படி இருக்கணுமா? ஆவியை பெற்றவனும் இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஏசப்பா வரக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றிவிட்டு ஏசப்பா வந்து நமக்குள்ள பிறந்தாதான் இந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறதுக்கு அர்த்தம். இதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பண்டிகை, மாத பிறப்பு, வருஷ பிறப்பு எல்லாம் காலங்களுக்காக அடையாளங்களுக்காக வச்சு. ஆனால் அதன் பொருள் என்னது? கிறிஸ்துவை. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்மஸ் ஒன்றுமே இல்லை. அதில் கிறிஸ்து வராமல் கிறிஸ்மஸை நீங்கள் எத்தனை வருஷம் கொண்டாடுங்க, நோ யூஸ். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கிறிஸ்து எனக்குள்ள வரணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் வரணும் ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வரணும். எல்லோரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. எல்லோரும் சொல்லுங்க, நீங்கள் போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏச. உண்மையாய் சொல்லுங்க, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம்
அப்பா தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா சோத்திரம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எங்களுக்கு உரியதாய் மாறட்டும் ஐயா. அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல அருமையான செய்தியை நாம் கேட்டோம். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார் என்று சொன்னால் பெத்லகேமில் பிறப்பார் என்கிறதன்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவதே அந்த பெத்லகேமில் தான் பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தேவ பிள்ளைகளை அந்த இடத்துல எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் சாதகமாய் மாற்றி அங்கு பிறக்க செய்தார். இதைப்போல நீங்களும் நானும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உலகத் தோற்றத்துக்கு முன்பே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இயேசு உதித்திருக்கிறார். ஆதலால் நீங்கள் இன்றைக்கி இயேசப்பாவை நம்ம அறிந்தும் திரும்பவும் பழைய வாழ்க்கை, திரும்பவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கைகள் இருக்குமானால் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. இந்த பண்டிகை அனைத்தும் கிறிஸ்துவை பற்றியதே. நல்ல அருமையான செய்தியை நாம் கேட்டோம். யோசேப்புக்குள்ளே இருக்கிறது போல நல்ல நீதிமானாகிய குணங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு எத்தனையோ பண்டிகை இரவெல்லாம் கொண்டாடினாலும், எத்தனை ஸ்டார் போட்டாலும், எத்தனை லைட்டுகள் போட்டாலும் நமக்குள்ளே தேவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, பிரயோஜனமே இல்லை. அதனால் நாம் சந்தோஷமாக இருப்பது தவறல்ல, நாம் இவைகளெல்லாம் செய்கிறது தவறல்ல. ஆனால் இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்க்கை கட்டாயமாய் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டும். நாம் அருமையான பிள்ளைகள் ஒரு பண்டிகை, ஒரு சடங்காச்சாரம் செய்கிற கிறிஸ்தவர்களாக அல்ல, நாம் தேவனுக்காக வாழ்ந்து காட்டுகிறவர்களாக, இன்னும் சத்தியத்திலே நடக்கிறவர்களாக. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பானானால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும், பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அந்தபடியே நாம் கேட்ட சத்திய வார்த்தையின்படி எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற, மகிமைப்படுத்துகிற இந்த நாளில் கூட ஒருவேளை இயேசு உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் இன்றைக்கு எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா. இயேசு பிறந்தாதான் உனக்கு விடுதலை உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும், பாவ மன்னிப்பாகிய நிச்சயத்தை நீங்கள் பெற முடியும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும், மெய்யான சமாதானத்தை அடைய முடியும், மெய்யான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். மட்டுமல்ல, நாம் மரித்தாலும் நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு. உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக அவதரித்தார். எல்லா பிசாசின் வல்லமைகளையும் அழித்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை ரட்சித்து தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றும்படியாக இயேசு உங்களை அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறக்கிறது நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. இதை போல நீங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மெய்யான சமாதானத்தையும் மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான விடுதலையையும் இன்றைக்கு இப்பொழுது இயேசு அருளுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டு சாபங்கள் அழிந்து அவருக்கு சாட்சாய் நிற்க உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, எங்களுக்குள்ளே கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை காண்பார்களாக.
நாங்கள் ஏதோ ஒரு பேருக்காக கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உரியவர்கள் அல்ல ஆண்டவரே. உங்கள் நாமத்தினால நாங்கள் உண்மையாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தத்துக்குரிய வாழ்க்கை, உடைய ராஜ்யத்துக்குரிய தகுதியோடு வாழுகிற பாக்கியத்தை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தாரும். நாளில் கடந்து வந்த அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். யோசேப்புக்குள்ளே இருந்த கலக்கங்கள், பயத்தை மாற்றி சந்தோஷத்தை அருளினீங்களப்பா. அதுபோல் இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கடந்து வந்த எல்லாரும் மீது உம்முடைய கரம் இருப்பதாக. இயேசுவே, உம்முடைய கைகளை தாழ்த்துகிறோம். செய்தி கொடுத்த தாசரி குடும்பத்தையும் எல்லாரையும் பலப்படுத்துங்க. எல்லா சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்படைக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ்.